ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 31 ஆஃப் என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இணையத்தில் உள்ள ஒரு யூனிக்கான கேம் ஷோ அது. தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. வாரம் நாம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற பாடல்களை தான் நிகழ்ச்சியில கேள்விகளை அமைக்கிறோம். அண்ட் இந்த வாரத்துக்கான டாபிக் சிவாஜி டூயட்ஸ். ஸோ நடிகர் திலகம் அவர்கள் பல்வேறு ஹீரோயின்ஸோட இணைந்து பாடிய காதல் பாடல்கள், டூயட் பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகளை அமைய போகுது. அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில வரும். ஸோ இந்த கேட்டகரிஸ் என்ன நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். பத்மினி நாட்டிய பேருடன் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பாடல்கள் இந்த கேட்டகரியில. சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி இவங்களுடைய நடிகர் திலகம் இணைந்து பாடிய பாடல்கள். ஜெயலலிதா கலைச்செல்வியுடன் நடிகர் திலகம் இணைந்து நடித்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். சாவித்ரி நடிகர் திலகத்துக்கு இணையா போட்டி போட்டு நடித்த நடிகையர் திலகம் இவங்க 2 பேரும் இணைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். தேவிகா ரொம்ப ஒரு அழகான நடிகை, நடிகர் திலகத்தோட நிறைய படம் நடிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் இணைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். அண்ட் இதெல்லாம் அதர்ஸ். ஸோ மற்ற ஹீரோயின்ஸோட நடிகர் திலகம் நடித்த பாடல்கள் இந்த கேட்டகரியில் வரப்போகுது. ஒன்னொன்னுத்திலையும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணும், எத்தனை பாயிண்ட்ஸில் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். 100 பாயிண்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 300 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் நம்மளோட இந்த கேள்விகளை எடுத்து விளையாடுறதுக்கு இணையும் 3 போட்டியாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். வி ஹேவ் காந்திமதி, ஜெகநாதன் அண்ட் செல்வி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் போகிறது வழக்கம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்குவது காந்திமதியுடன். என் பேர் காந்திமதி. நான் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கேன். ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாட ப்ளஸ் பாட்டு நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். இது அம்மாவோட பிளெஸ்ஸிங். அண்டு இந்த ப்ரோக்ராம் ரீசெண்டாக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது குயிக் ஷார்ட் டைமில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி காந்திமதி. உங்களுடைய முதல் கேள்வி நீங்கள் எடுக்க தயாரா? தயார். எடுங்க. வித் ஜெயலலிதா 200. உங்களுக்கானது பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுப்பேன். இந்த விடுகதையை சால்வ் பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: சிவனும் சக்தியும் போடுவார் போட்டி, பாட்டிலும் பரதத்திலும் மோதுவார் முட்டி, ஆடும் ரூபத்தில் சிவனும் நடராஜன் ஆவார், மூளும் கோபத்தில் சக்தியும் சிவகாமி என்பாள். இது எந்த பாடல்? சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வான்? மாடி பார்க்கட்டுமே. எஸ் எஸ், கரெக்டான பாடல். பாட்டும் பரதமும் படத்துல வந்த பாடல். இது வந்து ஒரு அழகான பாடல். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில வந்தது. 75ல வந்த படம். இது அமிர்த வர்ஷினி அப்படிங்கிற ராகத்தின் அடிப்படையில அமைந்த ஒரு பாடல் தான். டிஎம்எஸ் அவர்களும் சுசீலாமாவும் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகள். அழகா உங்களுடைய முதல் சால்வ் பண்ணி 200 பாயிண்ட்ஸோட உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க காந்திமதி. எக்ஸலன்ட் கோயிங். அண்ட் அடுத்த கண்டஸ்டன்ட் இஸ் மிஸ்டர் ஜெகநாதன். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், ரிட்டையர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் ஃபுட் ஃபார் லைஃப். ஏன்னா சாப்பாட்டுக்கு அடுத்தபடியாக மனுஷனுக்கு முக்கியமாக தேவை வந்து பாட்டு தான். ஐ ஸ்டே அட் போரூர். நன்றி சார். உங்களுடைய கேள்வி நீங்க இப்ப எடுக்கலாம். வித் சரோஜா தேவி 100. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா ஒரு திரையில தோன்றும். நீங்க அதை சால்வ் பண்ணணும். உங்களுக்கான வரிகள் இதோ. சொற்கள் இது தனித்தனியா இருக்கு, அதை நீங்க சேர்த்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். தொட்டு வீட தொடரும். இல்ல சார், இல்ல சார், அந்த பாடல் இல்ல, அந்த பாடல் இல்ல. இல்ல சார், உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. நான் அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்றேன். செல்வி, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? என் தம்பி படத்துல ஐயா மெல்ல தட்டு. எஸ் எஸ் எஸ், அழகான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. அவர்கிட்ட 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ஐயா மெல்லத்தட்டு, ஐயா மெல்லத்தட்டு, கண்ணம் வலி எடுக்கும், நெஞ்சம் துடி துடிக்கும், ஆசை பெருகிவிடும், அங்கம் சிவந்து விடும்,
சிங்காரி சின்ன சிட்டு, பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப ஒரு இளமையான பாடல். என் தம்பி படத்துல நீங்க சொன்ன மாதிரி 1968ல வந்த படம். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா 2 பேரும் பாடியது. கண்ணதாசன் அவருடைய வரிகள். சாருடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்களுது. ஹாய், நான் செல்வி, அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பாட்டு அவர் சொன்ன மாதிரி அதுதான் என்னோட ரொம்ப மிகப்பெரிய பொழுதுபோக்கு, ரசிகம் எல்லாமே. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மேம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நல்ல பேர் வச்சிருக்கீங்க உங்க சேனலுக்கு. ஆக்சுவலி இட் இஸ் வெரி நாஸ்டாலஜிக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் செல்வி. சரோஜா தேவி 200. இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. பாடினது யாருன்னு சொல்றேன், அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுக்குறேன். இந்த 4 பாடல்ல இந்த குரல் முகம் காம்பினேஷன் அந்த பாட்டு என்னன்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கான ஃபேஸ் அண்ட் வாய்ஸஸ் ஆர் ஆப்வியஸ்லி சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, டிஎம்எஸ் அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி. இந்த காம்பினேஷன்ல வந்த பாடல் இந்த 4ல எது? முதல் ஆப்ஷன் 10 16 முத்தம் முத்தம். ரெண்டாவது ஆப்ஷன் அழகு சிரிக்கின்றது ஆசை. மூன்றாவது ஆப்ஷன் சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா. அல்லது நாலாவது ஆப்ஷன் கண்ணொரு பக்கம் கையொரு பக்கம் நெஞ்சோடு போராடுது. இந்த 4 பாட்டுல இந்த காம்பினேஷன் வந்த பாட்டு எது? ஃபர்ஸ்ட் ஒன் 10 16 முத்தம் முத்தம். அஞ்சல் பெட்டி 520. சூப்பர், எஸ், அதுதான் அந்த பாடல், சரியான பாடல். ஐ திங்க் சரோஜாதேவிக்கு வந்து ரொம்ப எல்லாரையும் சரி அம்மா பாடினதே இல்ல, ஒரு ரேரா அப்படி இப்படி ஒண்ணுதான் பாடிருக்காங்க. அதுல ஒரு பாடல் இது. 10 16 முத்தம் முத்தம் தொட்டு தரும் பாவை. அவங்க பின்னாடி பேசுவாங்க, பட்டு கண்ணம் கட்டுக்குறையாத மங்கை வண்ணம் அப்படின்னு அழகா பேசுவாங்க முதல்ல. அதான் அந்த பாடல் அஞ்சல் பெட்டி 520. ஆர் கோவர்தனம் அவர்களுடைய இசையில டிஎம்எஸும் எல்லாரும் சிரமமும் பாடியது. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 more points for you, செல்வி. எக்ஸலென்ட். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி காந்திமதி, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். எனக்கு வித் தேவிகா 300. ஒரு துளி பாட்டு. ஸோ நான் ஒரு பாடல்ல இருந்து ஒரு சின்ன பிட்டு அந்த பாட்டுல இருந்து ஒரு பிஜிஎம் பிளே பண்றேன். ஒரு 4-5 செகண்டுக்கு தான் அது ஒலிக்கும். அதை கேட்டுட்டு நீங்க பாட்டு என்னன்னு சொல்லணும். ஸோ கவனமா கேளுங்க. உங்களுக்கான பிஜிஎம் இதோ. ஒரு துளி பாட்டு. எனி க்ளூ? தேவிகா சிவாஜி, அவ்வளவுதான் க்ளூ. 300 பாயிண்ட்ஸ். இதுல க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது. ஐம் சாரி, ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ஜெகநாதன் சார், உங்களுக்கு தெரியுமா? பார்க்க தெரிந்தால் பாரு தெரியும், பார்த்து நடந்தால் பாவை புரியும், வாழ சொன்னால் வாழ்கிறேன், வழியா இல்லை பூமியில், ஆழ கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. எஸ், சரியான பாடல். ஆசை இருந்தால் நீந்தி வான்னு பாடிய பாடல் தான். அப்படி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் ஒரு பாடல் இது. வாழ நேர்த்தால் வாழலாம் பழைய பாண்டியா படத்துல வந்தது 1962ல. மெல்லிசை மன்னர்கள் இசையில டிஎம்எஸும் சுசிலாமாவும் பாடியது. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க சார். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி, இது உங்களுக்கான நேரடி கேள்வி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். வித் தேவிகா 200. இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் ரூபத்தில் உங்களுக்கு கேள்வி வரும். உங்களுக்கான க்ளூ, ரொம்ப ஒரு பாப்புலரான சாங். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த கடைசியில் போட்டிருக்கிறது இந்த ஒரு குழந்தையிலேருந்து ஒரு மனுஷன் ஆற வரைக்கும் படிப்படியாக போட்டிருக்கேன். அங்கே ஒரு ஏரோ போட்டிருக்கேன். அந்த வார்த்தையை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் சொல்லிடலாம். தெரியல, சரி, ஓகே, நான் பாஸ் பண்ணுறேன். இட் கோஸ் டு செல்வி. செல்வி, உங்களுக்கு தெரியுமா? டஃபா இருக்கு இது. இரவும்
நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை கனவுகள் தொடரட்டுமே. கரெக்டா? எஸ், சரியான பாடல். முதல்ல இருக்கிறது திரைச்சீலைக்கு வெளியில தெரியறது இரவு, நைட் ஸ்கை. அது ஆ, நிலவு பக்கத்துல வளரட்டுமே. அந்த குழந்தை வந்து ஒரு மனுஷனா வளர்றது போல் அந்த இருக்கு. அந்த அது ஒரு arrow. வளரட்டுமே தான் க்ளூ. ரைட் ஆன்சர், கரெக்டான பாடல். ரொம்பவே ஒரு பாப்புலரான பாடல். கர்ணன் படத்துல வந்த பாடல் தான். கர்ணன். 64ல வந்த படம். வெள்ளிசை மன்னர்கள் இசையில டிஎம்எஸ் அவர்களும் சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். இது வந்து சுத்த சாரங்கா அப்படிங்கிற ராகத்துல அமைந்த ஒரு அருமையான பாடல். நீங்க அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. காந்திமதி, யூ ஸ்டோல் பாயிண்ட்ஸ் அகேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் செல்வி. உங்க கையில நீங்க எடுக்கலாம். சரோஜா தேவி 300. இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும். சரண வரிகள், அது 2ஐயும் நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ் கிடையாது. உங்களுக்கான பாடல். பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. கண் திறந்ததும் காட்சி வந்ததா, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை. ஈஸி தான். 2 சொல்லிடுறீங்க, பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொடியசைந்ததும் காற்று வந்ததா, செகண்ட் ஒன் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம். எஸ் எஸ், 2 எப்பேற்பட்ட பாடல்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாலும் பழமும் படத்துல வந்த பாடல். 1961ல வந்த படம். அகைன் மெல்லிசை மன்னர் டிஎம்எஸ் சுசிலாமா கண்ணதாசன் காம்பினேஷன். அடுத்த பாடலும் அதே காம்பினேஷன் தான். ஆனா இது வந்தது பார்த்தால் பசி தரும் படத்துல 1962ல வந்த படம் இது. கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. இந்த மாதிரி பாடல் வரிகள் இனிமே நம்மளால கேட்க முடியுமான்னு தெரியல. அத்தனை அழகான பாட்டும் அழகு, பார்க்கவும் அழகு, கேட்கவும் அழகு. என்னன்னு சொல்றது இந்த பாடல்கள்லாம். பியூட்டிஃபுல் செல்வி, 300 பாயிண்ட்ஸ் அழகா சொலையா எடுத்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் காந்திமதி. வித் ஜெயலலிதா 300. இதுவும் ஒரு கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் கலந்து வரப்போகுது. உங்களுக்கான பாடல்கள் இதோ. கொஞ்ச நேரம் என்னை தாலாட்டு, தலைவன் தலைவி விழியால் மொழிந்தால் பாடல். கொஞ்சம் போதும் என்னை பாராட்டு, தனியே பிரிந்தே தழுவாதிருந்தால் ஊடல். இன்பத்தை இருவரும் கொண்டு வருவோம், காதலன் பேசிட மாதுளம் பூவினில் தேன் துளி கொடுத்ததும் நீ அல்லவோ. கொள்ளையில் இருவரும் பங்கு பெறுவோம், உனக்குள்ள மயக்கத்தில் எனக்குள்ள பாக்கியை தந்தால் இன்றே தா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும் வழி தோறும் உந்தன் முகம் பார்த்தேன். அது. 2வது வந்து மெல்ல வரும் காற்று சொல்லி தரும் பாட்டு, கண்ணென்ற மொழி பார்த்து பெண் என்ற மொழி கேட்டு. மேபி லிரிக்ஸ் தப்பா இருக்கலாம். எஸ் எஸ் எஸ், அழகான பாடல்கள். கரெக்டா சொல்லிட்டீங்க 2மே. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ராஜா படத்தை வந்தது 72ல வந்த ராஜா. படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில டிஎம்எஸ் சுசிலாமா காம்பினேஷன், கண்ணதாசனுடைய வரிகள். இன்னொரு பாட்டு மெல்ல வரும் காற்று கலாட்டா கல்யாணம் படத்துல வந்தது. 1968ல வந்த படம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில, டிஎம்எஸ் சுசிலாமா குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் காந்திமதி. எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஜெகநாதன் சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் சார். வித் சாவித்ரி 300. உங்களுக்கானது மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ 3 க்ளூ உங்களுக்கு இருக்கு இந்த பாட்டு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 3 க்ளூல முதல் க்ளூலேயே நீங்க ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அப்போ சொல்ல முடியலன்னா 2வது க்ளூ கொடுப்பேன். 2வது க்ளூக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ்.
அப்பயும் தெரியலன்னா 3வது க்ளூ ரிவீல் பண்ணுவேன். 3 க்ளூக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ், இல்லைன்னா பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை காட்டுறேன் இப்போ. ஓகே, இது வந்து இந்த படத்தோடைய கதையை நான் சொல்றேன். வீரபாகு, அதாவது ஒரு சிவகணம், அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்துடுறது. நீ கைலாயத்திலேருந்து போயிட்டு ஒரு நார்மலா ஒரு மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாபம். பூமியில பிறந்து ஆரியமாலா அப்படிங்கிற ஒரு இளவரசியை காதலிக்கிறாரு. அப்போ வந்து இந்த 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற பாட்டு, ஒரு காதல் பாட்டு தான் இந்த பாடல். இது ஒரு ராகமாளிகையில அமைந்த பாடல். இந்த கதையில வந்து அந்த வீரபாகு மானிட உருவத்துல இருக்கும்போது எந்த உருவம் ஆனாலும் அனிமல் உருவம்லாம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்கும். ஸோ இந்த பாட்டுல முதல்ல வந்து ஒரு கிளியா இருந்து அவர் வருவாரு. அதுக்கப்புறம் மனுஷ ரூபத்தை ரிவீல் பண்ணி பாடுவார். இதுதான் பாட்டோடைய செட்டிங். இது என்ன பாட்டு? படம் வந்து திருவருட்செல்வர். திருவருட்செல்வர். திருவருட்செல்வர்ல எங்க சார் காதல் பாட்டு வந்தது? திருவருட்செல்வர் இல்ல. அப்போ வந்து இல்ல. சரி, நான் உங்களுக்கு வந்து 2வது க்ளூ கொடுக்குறேன். இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட், இந்த பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட். சாவித்திரியும் சிவாஜியும் அவர் வந்து கிளியா இருந்து அப்படியே ஒரு மனுஷ ரூபத்துல மாறுற அந்த கணத்துல இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இது எந்த பாட்டு? பிளாக் அண்ட் ஒயிட் படம். இது திருவருட்செல்வர் வந்து கலர் படம். அது இல்லை, இது கலர் படம். தெரியறதா? இல்லைன்னா அடுத்த க்ளூ கொடுக்குறேன். இது வந்து பாட்டுல இருந்து ஒரு பிட்டை நான் போடுறேன். அந்த பாட்டை கேட்டுட்டு நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான அந்த பாடல்ல இருந்து ஒரு சின்ன தெரிஞ்சதா? தெரியல. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ஐ எம் பாசிங் தி क्वेश्चन டு செல்வி. உங்களுக்கு தெரியுமா? நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா? எஸ், காத்தவராயன். காத்தவராயன் படம். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா, கனிவான மொழி பேசி விளையாடும் கிளியே, நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா. அழகான பாட்டு. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில இது ஒரு ராகமாளிகையா வரும். டிஎம்எஸ் அண்ட் சுசிலாம்மா 2 பேரும் பாடியது. தஞ்சை என் ராமதேதாஸ் அவர்களுடைய வரிகள். 2 பேருக்குமே குரல் ரொம்ப யங்கா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இது வரைக்கும் கேட்காதவங்க தயவு செய்து கேட்டு பாருங்க. ஸோ ஸ்டீல் பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ். இது அடுத்த கேள்வி. இது உங்க கேள்வி, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். பத்மினி 300. இது ஒரு கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகுது. 2 பாட்டையும் கேட்டுட்டு பாட்டு என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கான பாடல்கள். விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே, மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே இங்கு மங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏதும் சொல்ல. தெரிஞ்சுதா? ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கோம். 2வது பாட்டு தெரிஞ்சுதா? 2மே தெரிஞ்ச பாட்டுதான். செம்மவழம் நேர்ந்த கண்டேன் என் மனம் முல்லை மலர் மேலே. அது எஸ். இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல சொல்ல பேசும் தெய்வம். அது கரெக்டா? பாட்டு மீன் பாயும் ஈரோடு போச்சு. சரி, இதுல மத்தவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் காந்திமதி தெரியுதான்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியுமா காந்திமதி? இன்னொரு பாட்டு இல்ல, ஒரு பாட்டு தான் முல்லை மலர் மேலதான் தெரியுது. 2வது தெரியல. சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே, நானே ஆன்சர் கொடுத்துடுறேன். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ. அழகு தெய்வம் வந்து பேசும் தெய்வம் படத்துல வந்த பாடல். 1967ல வந்தது. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில டிஎம்எஸ் சுசிலாமா காம்பினேஷன் தான். வாலியோடைய வரிகள் அது. முல்லை மலர் மேலே எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. எவ்வளவு அழகான பாடல்.
உத்தமபுத்திரன் படத்துல வந்தது 58ல வந்த படம். ஜி ராமநாதன் அவர்களோட இசையில டிஎம்எஸ் சுசிலாமா காம்பினேஷன்ல மருதகாசி ஐயா எழுதிய பாடல் இது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் காந்திமதி. இது 4th ரவுண்ட். ஸோ இனிமே கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஓகே. வித் அதர்ஸ் 300. அதர்ஸ் 300. இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. கல்கியின் காவியம், கவிமணியின் கீதம், வெயில் தினம் சுடும், நிழல் தரும் மரம், கூடவே தென்றலும் வரும், படிக்கலாம் கம்பனின் கவியும், குடிக்கலாம் அமுதும் தேனும். இது எந்த பாடல்? கல்கியின் காவியம் எதுன்னு தெரியுமா? கல்கி அவர்களுடைய கதை இந்த படம். கல்கியோட கதையில சிவாஜி கணேசன் நடிச்சது ஒரே ஒரு படம் தான். கவிமணியின் கீதம். நேரம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ஸோ கோஸ் டு செல்வி. உங்களுக்கு தெரியுமா? வெயிற்கேற்ற நிழல் உண்டு, கல்வனின் காதலி. எஸ் எஸ், கல்கியின் காவியம் கல்வனின் காதலிங்கிற படம் தான். கல்கி எழுத்துல அவருடைய கதையை வந்து ஆனந்த விடன்ல வெளிவந்த கதை அது. அதை வந்து சினிமாவா எடுத்தாங்க. அந்த படத்துல வந்த பாட்டு தான். வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழல் உண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நீரை அமுதுண்டு, அமுதுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. அருமையான பாடல். இந்த படத்துக்கு ஆக்சுவலி கண்டசாலா அண்ட் கோவிந்தராஜு நாயுடு 2 பேர் இசையில இருந்தது. பட் இந்த பாட்டுக்கு கண்டசாலா அவர்கள் இசையை நான் நினைக்கிறேன். தவறாக இருந்தா யாராவது சுட்டி காட்டுங்க. கண்டசாலா அவர்கள் பானுமதியுடன் இணைந்து பாடிய பாடல். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய வரிகள். அவர் வந்து ஒரு உமர் கயாம்னு ஒரு பெர்ஷியன் போயட்ரி கலெக்ஷன், அதுல ஒரு போயம் பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதினதா தகவல். ஸோ அதுதான் இந்த பாடல். ஸோ பியூட்டிஃபுல் 300 பாயிண்ட்ஸ் பை செல்வி. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் சார் ஜெகநாதன் சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் சார். வித் பத்மினி 200. வித் பத்மினி 200. ஓகே, இது வந்து ஒரு முதல் வரி என்ன? உங்களுக்கான வரிகள் இதோ. இன்பம் தரும் தேனிலவு, இதற்குண்டோ ஆதங்கம், ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம். இது எந்த பாடல்ல இடம்பெற்ற வரிகள்? இன்பம் தரும் தேன் நிலவு, இதற்குண்டோ ஆதங்கம், ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயன் பக்கம். தெரியல மேடம். தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். காந்திமதி, உங்களுக்கு தெரியுமா? அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். எஸ் ஜானகி அம்மா ஹம்மிங். இந்த பாட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பாடல் CS ஜெயராமன் அவர்களும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். அன்பாலே தேடிய அறிவு செல்வம் தங்கம் தெய்வப்பிரிவு படத்துல 1960 வந்த படம். சுதர்சனம் அவர்களுடைய இசையில உடுமலை நாராயண கவியோடைய வரிகள். ஸோ காந்திமதி, நீங்க வந்து பாயிண்ட் ஸ்டீல் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் செல்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். வித் சாவித்ரி 200. வித் சாவித்ரி 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகளை நான் கொடுக்குறேன். நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. உறவுகள் தொடர்கதை, முடிவில்லா துணை, இன்னார்க்கு இன்னார் என்று தெய்வம் நினைக்கும் இணை, பிராப்தம் இருக்கும் 7 ஜென்ம கதை. இது என்ன பாடல்? சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாதது. எஸ், சொந்தம் எப்போதும் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை நான் எழுதியிருக்கேன். வேற வேற பாட்டோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நீங்க கரெக்டான சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது. அழகான பாட்டு. எங்கே சென்றாலும் தேடி இணைக்கும் இனிய கதை இது. பிராப்தம் படத்துல 71 வந்த படம். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில TMS சுசிலாமா காம்பினேஷன் அண்ட் கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல் செல்வி, 200 more points. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் காந்திமதி. உங்க கேள்வி நீங்க எடுங்க. வித் அதர்ஸ் 200. 200 இஸ் முதல் வரி என்ன?
இது நாளை வரும் என்று காத்திருந்தால் ஒரு நாள் அல்லவோ வீணாகும். அங்கே மாலை மயக்கம் யாருக்காக, இங்கே மயங்கும் 2 பேருக்காக. இது நாளை வரும் என்று காத்திருந்தால் ஒரு நாள் அல்லவோ வீணாகும். எஸ், ஊட்டி வரை உறவு படத்துல வந்த பாடல். சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயாவும் அவர்கள் நடிச்சது. நான் நினைச்சேன் நீங்க யாராவது கேட்பீங்கன்னு. கேட்டகரியில எப்படி கேஆர் விஜயாவை போடாத விட்டீங்கன்னு. அவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். பட் அதை இன்னொரு எபிசோடு, தனி எபிசோடே போடலாம்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு அவங்கள ரொம்ப ஒரே ஒரு பாட்டில் ஓடி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஊட்டி வரை ஒரு படத்து 67 வந்த படம். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசிலாமாவும் பாடியது, கண்ணாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 points more for காந்திமதி. எக்ஸலண்ட், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ஜெகநாதன் சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். வித் தேவிகா. முதல் வரி என்ன? பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே, அந்த மச்சானா அவன் ஆசை வச்சானா? அந்த மச்சானா அவன் ஆசை வச்சானா, அந்த மச்சானா அவன் ஆசை வச்சானா. அதான் அந்த பாட்டு. அந்த மச்சானா அவன் ஆசை வச்சானா. அதான் மேடம், அவ்வளவுதான் தெரியுமா? தெரியல, முதல் வரி வரல உங்களுக்கு. சரி, நான் பாஸ் பண்றேன். காந்திமதி உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் பிடிக்க தெரியல. முடியல அந்த லாஸ்ட். செல்வி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தாமரப்பூ குளத்திலே சாயங்கால பொழுதிலே. தாமரப்பூ குளத்தில சாயங்கால பொழுதுல குளிக்க வந்தேன், நாளே கூட வந்தான் பின்னால, யாரு அவன் பேர் சொல்லலாமா? உடன் முத்து படத்துல 64 வந்த படம். டிஜி லிங்கப்பா அவர்கள் இசையில, டிஎம்எஸ்என் சுசிலாமா பாடியது, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points செல்வி. அண்ட் அடுத்த கேள்வி, இது உங்களுக்கான நேரடி கேள்வி. வித் ஜெயலலிதா 100. வேர்ட் கிளவுட் பாடல் வரிகள். உங்களுக்கு வார்த்தைகள் பிச்சு பிச்சு தெரியும். நீங்க ஒண்ணா போட்டு பாட்டு சொல்லுங்க. ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம். கரெக்டா பாடுறது நீங்க பாடிடுங்க. கரெக்டா சொல்லிட்டு. ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம், இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம். சுமதி என் சுந்தரி படத்துல வந்தது. 71 வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் சுசிலாமா காம்பினேஷன், வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points செல்வி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் காந்திமதி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். வித் அதர்ஸ் 100. ஓகே, இது வந்து ஒரு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு திரையில தோன்றும். ஆனா அதுல சில எழுத்துக்களை நான் சாட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து வல்லின எழுத்துக்கள் தோன்றாது. கச்சட தப்பற இருக்காது. மீதி எழுத்துக்கள்லாம் இருக்கும். அதுல இருந்து பாட்டை நீங்க சொல்லணும். உங்களுக்கான எழுத்துக்கள் இதோ. கச்சட தப்பற இல்ல. ஸோ அதை யோசிச்சு பாருங்க, அந்த டேஷ்ல எல்லாம் என்ன வர முடியும்னு. ஓவியமே போலே, ஓவியம் போலே உள்ளம் இணைந்ததும் குமரன் பிறந்தாலே தன்னாலே. உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. தெரியல மேடம். ஓகே, செல்வி உங்களுக்கு தெரியுமா? இகலோகமே இனிதாகுமே. தங்கமலை ரகசியம் தானே? எஸ், அதேதான். சிவாஜி கணேசனும் ஜமுனா அவர்களும் இணைந்து பாடிய பாடல். ஜமுனா. இகலோகமே இனிதாகுமே இசையோடு காவியம் போலே உள்ளம் இணைந்தாடும் பேரன்பினாலே. அழகான பாடல். தங்கமலை ரகசியம் படத்துல அகைன் டிஜி லிங்கப்பா அவர்கள் இசையில, டிஎம்எஸ்னும் பி லீலாவும் இணைந்து பாடிய பாடல். கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல்லா சால்வ் பண்ணி 100 more points அடிச்சிட்டீங்க.
அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஜெகநாதன் சார். சார் உங்க கேள்வி எடுங்க. வித் சாவித்ரி 100. வித் சாவித்ரி 100 இஸ் அ பிக்சர் பசில். அகைன் பாடலோடைய க்ளூ வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி வரும், கார்ட்டூன் மாதிரி. உங்களுக்கான க்ளூ இது. நீங்க ரொம்ப பாயிண்ட் எடுக்காதனால உங்களுக்கு நான் அடிஷனல் க்ளூ தரேன். முதல்ல இருக்கிறது யார் சார் அது? மோகன். மோகன் இருக்கா? அடுத்தது என்ன இருக்கு? அடுத்தது என்ன? அதுக்கு அடுத்தது வந்து கபில் தேவ். கபில் தேவ விட்டுருங்க. கபில் தேவ் இல்ல, அது பும்ரா அது. ஆனா அவன் என்ன பண்றாங்கிறது அப்புறம் வரலாம். நீங்க மோகன் சொன்னீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு தமிழ்ல என்ன? தமிழ்ல வந்து ஸ்மைலுக்கு வந்து சிரிப்பு. இன்னொரு வார்த்தை. ஸ்மைலுக்கு வந்து பெண்களுக்கு சிறந்த நகை. புன்னகை. சோ இது இந்த ரெண்டு வார்த்தையும் ஒண்ணா போடுங்க. முதல்ல அது எம்ஜிஆர் பாட்டு சார். இல்ல சார், மோகனும் புன்னகையும் சேருங்க. என்ன சார் வருது உங்களுக்கு? மோகன புன்னகை. பாட்டு சொல்லுங்க. சிவாஜி கணேசன். சாவித்ரி. சாவித்ரி. கணேசன் சாவித்ரி. பாட்டு என்ன? மோகன புன்னகை. மோகன புன்னகை பாட்டு தெரியல மேடம். சரி, ஓகே சார், நான் பாஸ் பண்றேன். இட் கோஸ் டு காந்திமதி. உங்களுக்கு சொல்லிடுங்க நீங்க ஆன்சரை. மோகன புன்னகை வீசிடும் நிலவே மேகத்திலே நீ மறையாதே. ராகம் வரல. மேகத்திலே மறையாதே. எஸ் எஸ், வணங்காமுடி பாடல் இது. அதான் பும்ரா பண்றது, அவன் பந்த வீசறான், அதுதான் அது. மோகன புன்னகை நிலவே கரெக்டா சொல்லிட்டீங்க. மோகன புன்னகை வீசிடும் நிலவே மேகத்திலே நீ மறையாதே, பாகுடன் தேனுமே கலந்திடும் நேரம் சாகசமே நீ புரியாதே. அழகான பாடல். வணங்காமுடி படத்துல 57 வந்த படம். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில TMS சுசீலாமா பாடியது. தஞ்சை என் ராமியாதாஸ் அவருடைய வரிகள். ஸோ 100 more points காந்திமதி. அண்ட் கடைசி கேள்வி இஸ் ஃபார் செல்வி. உங்களுக்கான ரிவீல் பண்றேன். இட்ஸ் அகைன் மல்டிபிள் சாய்ஸ் வித் BGM. ஸோ நான் ஒரு சின்ன பிட் BGM போடுறேன், அது கேட்டுட்டு அந்த பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ முதல்ல BGM கேளுங்க. ஆப்ஷன் 1, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. ஆப்ஷன் 2, உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே. ஆப்ஷன் 3, மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். ஆப்ஷன் 4, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. இந்த 4 பாட்டுல இப்ப கேட்ட BGM என்ன பாட்டு? மன்னிக்க வேண்டுகிறேன். ஓகே, கரெக்டான ஆன்சர். நான் BGMல ஷூர் ஆயிட்டேன். நீங்க 4 ஆப்ஷன் போட்டு குழப்பிட்டீங்க. அதுக்கு தான் ஆப்ஷன் குழப்பறதுக்கு. ஆனா நீங்க கரெக்டா குழம்பாம கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். இருமலர்கள் படத்துல வந்த பாடல் 1967 வெள்ளிசை மன்னர் இசையில TMS அண்ட் சுசீலாமா காம்பினேஷன். அகைன் வாலியோடைய வரிகள். ஸோ சூப்பர். 100 more points for செல்வி. வித் தட் வி கிளியர் த போர்ட். நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ வி ஹாவ் காந்திமதி வித் 1200 points, ஜெகநாதன் சார் at 300 and செல்வி வித் 1800 points. எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல். அண்ட் உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் இன்னைக்கு கேட்க முடிஞ்சுது. ஸோ அருமையான பாடல்கள். சில பாட்டெலாம் கேட்டால் ஐயோ இந்த பாட்டெலாம் இனிமேல் நம்மளால் கேட்க முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துது. அத்தனை அழகான பாடல்கள், அழகான வரிகள். அதனால் வந்து ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. நான் இதே போல் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வாரத்துக்கான டாபிக் என்னென்னா SPB ஃபார் ARR. இசை புயலின் அவர்கள் இசையில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில் கேள்விகள் அமைய போகிறது. 90s and 2000s வந்த பாடல்கள். தவறாமல் பாருங்கள். So until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.